நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா ஏன்றது அறம். விளக்கம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆற்றுப்படுகையில் செத்து மிதந்த மீன்கள், ஏனாமில் பரபரப்பு. உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் பிச்சை எடுத்து போராட்டம், நிலுவை சம்பளத்தை உடனே வழங்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். உழவர்கரை நகராட்சியில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தில் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சியில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு புதுச்சேரி அரசாங்கம் 7வது ஊதிய குழுவை வழங்க உத்தரவிட்டது. இந்த நிலையில் வழங்கப்பட வேண்டிய 33 மாத நிலுவை சம்பளம், ஓய்வூதிய பலன்கள் மற்றும் பணிக்கொடை உள்ளிட்ட நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் மற்றும் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஐக்கிய சங்க கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மேலும் கடந்த 8 மாதங்களாக மாதாந்திர சம்பளமும் தாமதமாக வழங்கப்படுவதால் ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம், பணிக்கொடை, மருத்துவ பலன்கள் உள்ளிட்ட உரிமைகளும் நிலுவையில் உள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி ஊழியர்களின் நலன்களை புறக்கணிப்பதாகவும், இதனால் பல ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கடன் சுமை, குடும்ப செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியாமல் அவதிப்படுவதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரி ஏனாம் ஆற்றுப்படுகையில் லட்சக்கணக்கில் செத்து மிதக்கும் மீன்கள். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் உள்ள கோதாவரி ஆற்றில் உப்பு நீரில் வாழும் கணக்கெழுத்தி வகை மீன்கள் லட்சக்கணக்கில் உயிரிழந்தன. வங்காள விரிகுடாவிலிருந்து கோதாவரி ஆற்றுக்கு இந்த வகை மீன்கள் வருகின்றன. கோதாவரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட உள்ளது. ஏனாம் பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டப்ளேஸ்வரம் அணையிலிருந்து உபரி நீர் வங்காள விரிகுடாவில் நேற்று இரவு திறந்துவிடப்பட்டது. இவ்வாறு நன்னீர் வெளியேற்றப்பட்டதால் இன்று காலை முதல் ஏனாம் பகுதியில் நீரின் உப்புத்தன்மையில் மாற்றம் ஏற்பட்டது. இதன் விளைவாக ஆற்றங்கரையில் கணக்கழுத்தி மீன்கள் உயிரிழக்க தொடங்கின. உயிரிழந்த மீன்கள் ஆற்றங்கரையோரம் மிதந்து வருகின்றன. இதனால் அப்பகுதியில் 5 கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் துர்நாற்றம் வீசுகிறது. சில மீனவர்கள் மற்ற வகை மீன் வளர்ப்பதற்கான உணவாக பயன்படுத்துவதாக இந்த இறந்த மீன்களை சேகரித்தனர். கடல் மீன்கள் ஆற்றுக்கு வரும்பொழுது நீரின் தன்மையில் ஏற்படும் மாற்றங்கள் அவை உயிரிழக்க நேரிடும் என்று ஏனாம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் டடாலா கொண்டையா தெரிவித்தார். இதற்கு நீரின் உப்புத்தன்மை மாற்றமே முக்கிய காரணம். கடந்த ஆண்டும் வெள்ளப்பெருக்கு காலத்திற்கு முன்னதாக இதே போன்றதொரு நிகழ்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக போலீசாரிடம் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளிகளை துரத்தி பிடித்து சிறார் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பிற்கு உட்பட்ட அரியாங்குப்பம் பல்வேறு பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனால் கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக போலீசார் பல்வேறு யுக்திகளை கையாண்டாலும் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியவில்லை.
இந்த நிலையில் அரியாங்குப்பம் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு ASIக்கள் சிரஞ்சீவி, வேல்முருகன் மற்றும் காவலர்கள் குகன், மணிகண்டன் ஆகியோர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மணவெளி பழைய சாராய்க்கடை புதர்மண்டி அருகே சில சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டு அங்கும் இங்குமாக நடமாடினர். போலீசார் வருவதை கண்ட அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தனர். போலீசார் அவர்களை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி மடக்கி பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் மணவெளி நேதாஜி நகரை சேர்ந்த முருகன் மகன் சதீஷ், அரியாங்குப்பம் சுபையா நகரை சேர்ந்த வெங்கடேசன் மகன் அருள்ராஜ், காமராஜ் நகரை சேர்ந்த அருள்ராஜ் மகன் முகிலன் என்கிற முகி மற்றும் ஒரு சிறார் என்பதும் தெரியவந்தது. மேலும் அதிக கஞ்சா வழக்குகள் உள்ள முதல் குற்றவாளியான சதீஷ் போலீசார் பிடியில் சிக்காமல் பலமுறை டிமிக்கி கொடுத்து வந்த நிலையில் நேற்று கைது செய்தனர். மேலும் அவரின் நண்பரான வைத்திகுப்பத்தை சேர்ந்த அவினாஷ் என்பவரிடம் கஞ்சாவை மொத்தமாக பணத்திற்கு வாங்கி வந்து சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து ஒரு பாக்கெட் 500 ரூபாய் வீதம் அரியாங்குப்பத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 6000 ரூபாய் மதிப்புள்ள 60 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். அம்மையார் கோவில் அருகே அசைவ கடை விவகாரம், போராட்டம் கைவிடப்பட்டு கையெழுத்து இயக்கம். காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு அருகே இயங்கி வரும் அசைவ கடையை அகற்றக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகள் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் நாளை காரைக்கால் நகராட்சி ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதால் திட்டமிடப்பட்ட போராட்டம் கைவிடப்பட்டது. காரைக்கால் நகராட்சி ஆணையர், விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் மற்றும் அசைவ கடை உரிமையாளர் ஆகியோர் பங்கேற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளது. இதன் அடிப்படையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் விஸ்வ இந்து பரிஷத்தின் தலைவர் விஜயன், பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். பேச்சுவார்த்தையில் சாதகமான முடிவு எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் தற்பொழுது போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாகவும், கோரிக்கைக்கு உரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் துணிகரம். தொழிலதிபர்கள் கார்களை வழிபறிக்க காத்திருந்த பிரபல முகமுடி கொள்ளையர்களை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 35,000 மதிப்பிலான 350 கிராம் கஞ்சா, 4 கத்திகள், 6 முகமுடிகள், 6 மொபைல்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ECR அருகே ஒரு கும்பல் ஆயுதங்களுடன் பதுங்கி இருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கணேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்தனர். அப்பொழுது போலீசாரை கண்ட அந்த கும்பல் தப்பிச் செல்ல முயன்றது. அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். சோதனையில் அவர்கள் கத்திகள், 350 கிராம் கஞ்சா, முகமூடிகள் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணை சண்முகாபுரம் செல்வம் மகன் நிஷாந்த் வயது 27, பாஷா மகன் அமீர் வயது 27, கதிர்காமம் அக்பர் மகன் நவ்ஷாதா வயது 29, செல்வம் மகன் சிவசேகர் வயது 24, தர்மாபுரி பச்சையப்பன் மகன் அறிவரசன் வயது 26, பாக்கமுடியான் பெண் சுபாஷ் மகன் ஆனந்த் வயது 21 ஆகியோர் என தெரியவந்தது. அவர்கள் ECR வழியாக காரில் செல்லும் தொழிலதிபர்கள், வணிகர்களை வழிமறித்து முகமுடி அணிந்து கத்தியால் தாக்கி கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் பதுங்கி இருந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 35,000 மதிப்பிலான 350 கிராம் கஞ்சா, 4 கத்திகள், 6 முகமுடிகள், 6 மொபைல்களை பறிமுதல் செய்தனர். பின்பு அவர்கள் கோரிமேடு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 6 பேர் மீதும் கொலை முயற்சி, அடிதடி, வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 6 பேரையும் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சில நிமிடங்களில் பேட்டரி மாற்றம். பியாஜியோ ஏப் ECT ஸ்வாப் மின் வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார்.
புதுச்சேரியில் மேம்பட்ட ஸ்வாப்பபிள் பேட்டரி தொழில்நுட்பத்தின் கூடிய பியாஜியோ ஏப் இசிடி ஸ்வாப் மின்சார 3 சக்கர வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி 9ஆம் தேதி ஹோட்டல் அக்காடில் நடைபெற்ற விழாவில் அறிமுகப்படுத்தினார். இந்த அறிமுகம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நவீன மின்சார போக்குவரத்தை ஊக்குவிக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. நிகழ்ச்சியில் பியாஜியோ வெஹிக்கிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் கோகி கபூர் தலைமையிலான குழுவினர், மண்டல மேலாளர் மகேஷ் திவாரி, பிராந்திய மேலாளர் தனசேகரன், பிராந்திய சேவை மேலாளர் ராகவேந்திரா, பகுதி விற்பனை மேலாளர் உதயரிஷி மற்றும் பகுதி சேவை பொறியாளர் அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இண்டோஃபாஸ்ட் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜத் மல்ஹான் மற்றும் அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பியாஜியோ மின்சார வாகனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் நிறுவனமான ஃபியூச்சர் ஆட்டோமொபைல் சார்பில் அதன் தலைமை செயல் அதிகாரி VP அப்துல் ரஹ்மான் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் முகமது நிவாஸ் சகாரியா ஆகியோர் முதலமைச்சர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர். விழாவில் உரையாற்றிய கோகி கபூர், இந்தியாவின் மின்சார வர்த்தக போக்குவரத்தில் இந்த வாகனம் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதாக குறிப்பிட்டார். வழக்கமாக மின் வாகனங்களைப் போல மணிக்கணக்கில் சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமின்றி சில நிமிடங்களிலேயே காலியான பேட்டரியை முழு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியுடன் மாற்றிக்கொள்ளும் வசதி இதில் உள்ளதாகவும், இதன் மூலம் வாகனங்களின் செயல்பாட்டு நேரமும் ஓட்டுநர்களின் வருமானமும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பியாஜியோ ஏப் இசிடி ஸ்வாப் அறிமுகம் புதுச்சேரியில் மின்சார வாகன பயன்பாட்டை மேலும் விரிவுபடுத்துவதோடு கார்பன் உமிழ்வை குறைத்து பசுமை வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. So, Pia, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவது அவசியமில்லை எனவும், அரசியல் அமைப்பு சட்டப்படி முதலமைச்சரை அனைத்து துறைகளையும் வைத்துக் கொள்ளலாம் என புதுச்சேரி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் பரபரப்பு பேட்டி. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்த புதுச்சேரி திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைந்து அறிவிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யாதது குறித்து கேள்விக்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், அரசியலமைப்பு சட்டப்படி முதலமைச்சரை அனைத்து துறைகளும் வைத்துக் கொள்ளலாம் எனவும், அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்வது அவசியம் இல்லை எனவும் கருத்து தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தல் நடைபெறாதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் தேர்தல் நடத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் நாங்களும் சேர்ந்து போராடுவோம் என தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என நம்பிக்கை தெரிவித்த சாய்ஜே சரவணகுமார், கர்நாடக மாநிலத்தில் மேகதாது அணை கட்டும் காங்கிரசின் செயல் குறித்த கேள்விக்கு பதில் ஏதும் கூறாமல் எழுந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூரில் கஞ்சா கடத்திய வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட மூவருக்கு புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தலா 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. புதுச்சேரி வில்லியனூர் போலீசார் கடந்த 19/4/2023 இரவு 10 கண்ணு சந்திப்பில் மேற்கொண்ட சோதனையில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அரவிந்த் குமார் சர்மா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜி என்கிற முகமது மற்றும் பெங்களூரை சேர்ந்த சந்தோஷ் ஜெகதீஷ் ஆகியோரிடமிருந்து சுமார் 2 கிலோ 360 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குயிலாப்பாளையத்தில் உள்ள அரவிந்த் குமார் சர்மாவின் வீட்டிலிருந்து மேலும் 1 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக போதைப்பொருள் மற்றும் மனநிலை மாற்றும் பொருள்கள் தடுப்பு சட்டம் மற்றும் பிற பொருந்தும் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் வழக்கை விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து மூவருக்கும் தலா 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி கோதண்டராஜ் தீர்ப்பளித்தார். வழக்கில் அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் விநாயகம் ஆஜரானார். டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்காக புதிய போர்ட்டல் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், அதில் பதிவு செய்யும் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி புதுச்சேரியில் தெரிவித்தார்.
புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன சங்கங்கள் நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 31.1% பங்களிப்பை அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் இந்த துறையின் வளர்ச்சி திருப்திகரமாக இருப்பதாக கூறிய அமைச்சர், கர்மயோகி திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவன ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், மேலும் ரூபாய் 1 லட்சம் வரை உத்தரவாதம் இல்லாமல் கடன் வழங்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறைந்த வட்டியில் கடன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விளையாட்டுத்துறை சார்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்காக புதிய போர்டல் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பதிவு செய்யும் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி தெரிவித்தார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் தேவஸ்தான உற்சவ விழாவில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் உற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் சுவாமிகளுக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து திருவாதாரணமும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் நந்தா ஸ்ரீதரன் மற்றும் நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க மாநில தலைவர் நரசிம்மன் மற்றும் செல்வராஜ், திருமால், முருகையன், மூர்த்தி, சிவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரிகள், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவிற்கு வருகை புரிந்த அமைச்சர் VP சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பெரிய காலாப்பட்டு செங்கழநீர் அம்மன் கோவில் நிலங்களை பாதுகாக்க நடவடிக்கை கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மீனவ கிராம மக்கள் மனு. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் தேவஸ்தானம் மற்றும் அதனுடன் இணைந்த கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாக கூறி அவற்றை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பெரிய காலாப்பட்டு மீனவ கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மனுவில் கோவில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு 2023இல் உத்தரவிடப்பட்டதாகவும், இருப்பினும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலாப்பட்டு வருவாய் கிராமத்தில் சர்வே எண்கள் 231/1 மற்றும் 231/7 உள்ள கோவில் நிலங்களில் தனிநபர்கள் வணிக வளாகங்கள் மற்றும் கட்டிடங்கள் எழுப்பி வருவதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே மீதமுள்ள கோவில் நிலங்களை பாதுகாத்து ஆக்கிரமிப்புகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆற்றுப்படுகையில் செத்து மிதந்த மீன்கள், ஏனாமில் பரபரப்பு. உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் பிச்சை எடுத்து போராட்டம், நிலுவை சம்பளத்தை உடனே வழங்க வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.